Hi friends, welcome to SKM Bangles. Today நம்ம silk thread bangle 3D designs எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். 3D designsல நிறைய டைப்ஸ் இருக்கு. Today நம்ம lotus design எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் upcoming வீடியோஸ்ல நான் 3D design வச்சு நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஸோ என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும். இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி 2 கட் பேங்கிள் வந்து ரேப் பண்ணி வச்சிருக்கேன். கோல்டன் கலர் சில்க் த்ரெட் வந்து ரேப் பண்ணி வச்சிருக்கேன். ரேப்பிங் வீடியோ வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல வந்து 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நான் ரேப் பண்ணி வச்சிருக்கேன். கோல்டன் கலர் சில்க் த்ரெட் வேணும் நம்மளுக்கு. தென் ஃபெவிக்ரில் கம் அண்ட் B7000 கம் நம்மளுக்கு வேணும். ரெண்டு கம்முமே நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஒன் சிசர். நெக்ஸ்ட் நான் வந்து 6K ஐ ஷேப் குந்தன் எடுத்திருக்கேன். நான் இப்போ வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், டார்க் ப்ளூ. நீங்க எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து 4mm ரவுண்ட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நான் 3mm ரவுண்ட் ஸ்டோன் ஒயிட் கலர்ல எடுத்திருக்கேன். தென் மூன் ஷேப் லைட் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஓகே, இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம டிசைன் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கார்னர்ல கம் அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டா. தென் நான் மூன் ஷேப் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். இந்த மாதிரி கார்னர்ல ஸ்டிக் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த லீஃப் ஷேப் கிடைச்சிடும். இந்த மாதிரி யூ ஷேப் மாதிரி நம்ம கார்னர்ல ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம லோட்டஸ் ஃபார்ம் பண்றதுக்கு இங்க சென்டர்ல ஒரு லைன், தென் இந்த கார்னர்ல ஒரு லைன், இங்க ஒரு லைன் கம் அப்ளை பண்ணிட்டு நம்ம 6K ஐ ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். சென்டர்ல ஒரு குந்தன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடு ஒரு குந்தன் கிராஸா வைக்கணும். சென்டர்ல வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. சைட்ல நம்ம எப்படி கிராஸா வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். தென் லெஃப்ட் சைடு ஒன்று இப்படி கிராஸா வச்சோம்னா நம்மளுக்கு இப்போ ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, லோட்டஸ் டிசைன் நம்மளுக்கு இப்போ வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம 3D டிசைன் கொண்டு வர்றதுக்காக மேலே வந்து 2 ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். எப்பயுமே நம்ம ஸ்டோன் மேல இன்னொரு ஸ்டோன் ஸ்டிக் பண்றதுக்கு நம்ம B7000 கம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ இதுக்கு மேல B7000 கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவுல வந்து நம்ம கம் லைட்டா அப்ளை பண்ணணும். கிராஸா வச்சிருக்கோம்ல, அந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவுல நம்ம B7000 கம் அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதுக்கு மேலேயும் நான் அதே 6K ப்ளூ கலர் ஸ்டோன் தான் வைக்க போறேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டோனும் தெரியணும், இந்த ஸ்டோனும் தெரியணும். அதே மாதிரி நம்ம வந்து கிராஸா வந்து சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த 3D ஃபார்ம்ல வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் சென்டர்ல நான் இந்த 2 ஸ்டோனுமே கீழே உள்ள நடுவுல உள்ள ஸ்டோனும் தெரியணும், லெஃப்ட் சைடு உள்ளதும் தெரியணும். அதுக்கு மேல நான் சென்டர்ல வந்து ஒரு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு அந்த 3D ஃபார்ம்ல கிடைச்சிருச்சு. தென் இங்க வந்து இங்க இருக்கிற கேப்ல நம்ம 3mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இங்க கம் அப்ளை பண்ணிட்டு 3mm ரவுண்ட் ஸ்டோன் நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிட்டேன். நீங்க வந்து என்ன கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். இங்க வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு பக்கத்துலயே இங்க வந்து பிங்க் கலர் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். இங்க சென்டர்ல கம் அப்ளை பண்ணிட்டு இந்த 3mm பிங்க் கலர் ரவுண்ட் ஸ்டோன் வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். அப்போ நம்மளுக்கு 2 லோட்டஸ்க்கும் நடுவுல வந்து இந்த பிங்க் கலர் ஸ்டோன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரியே இங்க ஒரு லோட்டஸ் ஃபார்ம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லைட்டா கம் அப்ளை பண்ணிட்டு
மூன் ஷேப் ஸ்டிக் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த ஃப்ளவர் வந்து மேக் பண்ண போறோம். இந்த மாதிரி 3 சைட்ஸ் வச்சுட்டு நம்ம கம் வெளியே வராத மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்பயுமே சென்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம சைட்ஸ்ல வந்து வைக்கலாம். சைட்ஸ்ல வைக்கும்போது எப்பயுமே நல்லா கிராஸா வைங்க. தென் அகைன் நம்ம மேல ஸ்டிக் பண்றதுக்கு B7000 கம் அப்ளை பண்றோம். சென்டர் ஸ்டோனுக்கும் இந்த லாஸ்ட் ஸ்டோனுக்கும் இடையில இருக்கிற கேப்ல வந்து நான் வந்து கம் அப்ளை பண்றேன். அதே மாதிரி இந்த சைடும் கேப்ல வந்து நான் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் அதுக்கு மேல நம்ம ஐ ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எல்லா ஸ்டோனுமே நம்மளுக்கு வந்து விசிபிளா தெரியணும். இதே மாதிரி நம்ம பேங்கிள் ஃபுல்லாவே மேக் பண்ண போறோம். கீழே வந்து நான் 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்பதான் ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு கீழே விழுகாம இருக்கும். நெக்ஸ்ட் இது பக்கத்துலயே நம்ம பிங்க் கலர் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். லைட்டா கம் அப்ளை பண்ணிட்டு பிங்க் கலர் ரவுண்ட் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். நான் இப்போ இந்த லோட்டஸ் வந்து இந்த சைடு ஃபேஸ் பண்ற மாதிரி ஸ்டிக் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நம்ம இப்படி ஃபேஸ் பண்ற மாதிரியும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். மாத்தி எந்த சைடுனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிசைனை நான் 1 கட் பேங்கிள்ல ட்ரை பண்ணிருக்கேன். இதே லோட்டஸ் டிசைன்ல நம்ம 1 கட் பேங்கிள்லயும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நீங்களும் நிறைய டிசைன்ஸ் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன் கட் பேங்கிள மிடில்ல வச்சுட்டு நம்ம 2 கட் பேங்கிள நம்ம இந்த மாதிரி பார்டர்ல வச்சோம்னா நம்மளுக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் நிறைய மிஸ்மேட்ச் பண்ணி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.